செப்டம்பர் 4 மதுரையில மாநாடு. எந்த அளவுக்கு ஆயுத பணிகளை மேற்கொள்ள என்ன மாதிரியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக மதுரை மாநகரில் செப்டம்பர் 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய தமிழகம் தழுவிய ஒரு மாநாடாக அந்த மாநாடு அமையும். அந்த மாநாடு வெற்றி மாநாடாகவும் அமையும். அந்த மாநாட்டில் பல முக்கிய கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். அந்த கொள்கை முடிவுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்து வந்த அரசியல் பாதையின் வழியாகத்தான் எங்களுடைய பாதையும் பயணிப்போம் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் அனைவரும் இணைகின்ற மாநாடாக அந்த மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என்பதை திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணத்தை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், எப்படி எடைபோடுகிறார்கள் என்பது மக்களுடைய மனநிலையை பொறுத்து இருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமி தனித்த ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. நீங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் தமிழக மக்களுடைய வாக்குரிமை பெற்றிருக்கின்ற தமிழக மக்கள் தான் நல்ல முடிவை எடுப்பார்கள். எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய உயர்நாடு இயக்கம். அந்த இயக்கத்தில் சில சட்ட முரண்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டது. அதனை தொண்டர்களின் உரிமையாக புரட்சித் தலைவர் தந்த அந்த உரிமையை காக்கின்ற போராட்டமாகத்தான் எங்களுடைய போராட்டம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதையும் அதில் உறுதியாக தொண்டர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க உங்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய இந்த அணி இடம்பெற்றிருக்கா? என்ன சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக என்ன சொல்லுங்க? இந்த சட்டமன்ற தேர்தலை வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் இன்னும் 8 மாதங்கள் இருக்கின்றது. எதிர்காலத்தில் எதுவானாலும் நிகழலாம். அதிமுக ஒருங்கிணைப்பு மாநாடா அது அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உங்களுடைய என்ன நல்ல எண்ணம் அதை நிறைவேறுவதற்கு ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றீங்க? எதிர்காலத்தில் எதுவும் நடக்கலாம். அவருடைய கட்சி சார் அந்த மாதிரி நீங்க ஒரு புது தனி அணி உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறீங்களா? ஏன்னா உங்களுக்கு அதிமுக கதவுகள் சாத்தப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டாரு எடப்பாடி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் எந்த கதவையும் சாத்த முடியாது. அது தொண்டர்கள் கையில் இருக்கிறது, மக்களுடைய கையில் இருக்கிறது. தொண்டர்களுக்கான இயக்கமாக, தொண்டர்கள் இயக்கமாக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள். அதை மக்கள் இயக்கமாகவும் மாற்றினார்கள். மக்கள் அனைத்து கட்சியினுடைய உறுப்பினர், அவர் தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஆளுங்கட்சியாக வர முடியாது. மக்களுடைய ஆதரவு இருந்தால்தான் ஒரு தனிப்பட்ட கட்சியோ கூட்டணி கட்சியோ ஆளுகின்ற உரிமையை மக்களிடம் பெற முடியும். அது வருகின்ற தேர்தலில் இன்னும் 8 மாதம் இருக்கிறது. அரசியல் சூழ்நிலையில் பலவாறு மாறுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. எங்களுடைய கொள்கை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மாவுடைய விசுவாசமிக்க தொண்டர்களை இணைக்கின்ற பாலமாகத்தான் இன்றைக்கு செயல்படுவோம். அதை வெற்றியும் பெறுவோம். தேர்தலில் 2020 நாங்கள் வெற்றியும் பெறுவோம் என்பதுதான் நிலையை உருவாக்குவோம்.